सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाकि मुरा. அப்ப என்ன ஆகும்னா 3 நாள் உபசத்து வரும். இதுதான் 3 உபசத்துன்னு சொல்றது. சான்ஹத்தியனா ஒரே ஒரு சுத்தியாக வரக்கூடிய அந்த யாகம் இருக்கு. இது சான்ஹம். இந்த ஒரே நாள் பகல்னு சொல்ல முடியாது, ராத்திரி வரை ஆயிடும். ராத்திரி ஆயிடும். ஆனா அது ஒரு நாளுடைய காரியம், ஒரே நாளுடைய காரியம். அது எப்படி முடியுங்கிறது சொல்ல முடியாது. சில சமயம் நடுப்புற ஏதாவது விஷயம் வந்துடுச்சுன்னா இன்னும் தள்ளி போயிட்டே இருக்கும். பகல்ல தான் பண்ணுவாங்கிறது சொல்ல முடியாது. ஆனா ஒரு நாள்ல செய்ய வேண்டிய காரியம் அதுதான் சாந்தகா ஜோதிஷோமம் சொல்றாங்க. இந்த சாந்தமாக இருக்கக்கூடிய சோமயாகத்துல 3 நாள் உபசத்து, 3 உபசத்து. இத்திர ஏவ சாந்தஸ்ய உபசதா, இது ஒரு வாக்கியம். துவாதச அஹீனம். இந்த அஹீனம்னு எது சொல்றதுன்னு சொன்னா, இந்த சத்திரயாகம் அஹீனயாகம்னு சொல்லுவாங்க. அஹீனம்ங்கிற சப்தத்துக்கு நிஜமாக என்ன அர்த்தம்னு கேட்டா, அந்த நாட்கள் ஒண்ணுக்கு மேல பல நாட்கள் வருது இருக்கு. அதே சுத்தியாகத்து பல நாள்களுக்கு சுத்தியாகத்து விதிக்கப்படுற யாகங்கள்லாம் அஹீனம்னு பேரு. ஒரே நாள் இல்லாது, அதாவது அன்ஹாம் சமூகா அஹீனஹா அப்படின்னு பாணினி விற்பத்தி சொல்லி கொடுக்குறார். கிரசுவ சொல்லும் போதுதான் மற்ற இடத்துல இந்த தினங்களுடைய சமூகம் அப்படின்னு சொல்லி அஹீனங்கிறது ஊருங்கிறது. இந்த சுத்தியாகத்து இருக்கு, சுத்தியாகத்து, இந்த சுத்தியாகத்தை அநேக சுத்தியாகத்தனுடைய சமூகத்தை அஹீனம்னு சொல்றது. என்னாச்சு, சுத்தியாகத்தை அதுலயே 2 நாள்லேருந்து ஆரம்பிச்சு எத்தனையோ நாள் வரை வேலை போயிட்டே இருக்கும். அத்தனை நாள் பர்யந்தம் வந்தால் அது எல்லாம் அஹீனம். அந்த அஹீனத்துக்கு என்னன்னு கேட்டா, எத்தனை உபசத்துன்னு கேட்டா, துவாதச அஹீனஸ்ய துவாதசம். ஒரே ஒரு நாளைக்கு சுத்தியாகத்தை வரக்கூடிய யாகத்துல 3 உபசத்துக்கள். அதுக்கு மேல வரக்கூடிய சுத்தியாகத்தை வரக்கூடிய சோம யாகங்கள்ல 12 உபசத்துக்கள் அப்படின்னு சொல்றது இல்லையா. இதுதான் அந்த வாக்கியத்துக்கு அர்த்தம். ஆனா இதுக்கு மேலதான் இதுல சந்தேகத்தை கலந்து விடப்படும். இது எங்க இருக்கு? ஜோதிஷ்டோம பிரகரணத்துல இருக்கு. ஜோதிஷ்டோம பிரகரணத்துல பார்த்தோம்னா, ஜோதிஷ்டோமம் ஒரே ஒரு நாளைக்கு செய்ய வேண்டிய யாகம் தான். ஒரே ஒரு சுத்தியாகத்தை கொண்ட யாகம் அது. இப்ப அந்த யாகத்துல துவாதச அஹீனஸ்யன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? சித்திரகா உபசதகான்னு சொன்னா அதுல எனக்கு ஒண்ணும் கஷ்டம் இல்லை, அது இந்த சரியா இருக்கு. ஆனா அஹீனஸ்ய துவாதச அப்படின்னு சொல்லியிருக்கு. இது இந்த பிரகரணத்துல இருந்து இதை எடுத்து அந்த சத்திர பிரகரணமோ அஹீன பிரகரணமோ அங்க கொண்டு போகணுமா, இல்ல அதையும் இந்த ஜோதிஷ்டோமத்திலேயே வச்சுக்க முடியுமா அப்படின்னு இப்ப சந்தேகம். இந்த துவாதச அஹீனஸ்யங்கிறத இந்த ஜோதிஷ்டோமத்த பிரகரணத்துல இருந்து வெளியில தள்ளணுமா, இது இதோட சம்பந்தப்பட்டது இல்லை, ஜோதிஷ்டமத்தோட சம்பந்தப்பட்டது கிடையாது அப்படின்னு சொல்லி வெளியில தள்ளணுமா, அல்லது இங்கேயே அதை வச்சுக்கலாமா, இது இங்கே இல்லை. அப்ப இந்த பூர்வபக்ஷ சூத்திரம் வருது, அஹீனோவா பிரகரணம் கவுனமா அப்படின்னு சொல்ற பிரகரணம் இருக்கு, இது ஜோதிஷ்டோம பிரகரணம். அதனால இந்த துவாதசாசீனங்கிறது ஜோதிஷ்டோமத்திலே தான் கேட்கணும், இங்கேருந்து வெளியில் செல்லக்கூடாது. எப்படி? பிரகரண பிரமாணம். அப்ப கேட்டா அஹீனகான்னு சொல்லிருக்கு, அங்கேயும் சொல்லிருக்கு, நீங்க பிரகரணம் மாறுறதுக்கு அந்த வச்சனமே இருக்கு. சான்ஹஸ்ய சித்திரக உபசதா அஹீனஸ்ய துவாதசன்னு வச்சனத்திலேயே போட்டிருக்கு. நீங்க அதை எப்படி நீங்க பிரகரணத்தை கேட்க முடியும்? அஹீனத்துக்கு தான் இதுல இருக்கு இல்லையா? அப்ப ஜோதிஷ்டோமத்தை சொல்லலையேன்னு கேட்பாங்க. அதுக்கு என்ன சொல்ற, இந்த அஹீன சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? நீங்க சொல்றபடி அன்ஹாம் சமூகான்னு சொல்லி வேற ஒரு ரூபத்தை எடுத்துக்கிறேன். ஆனா அப்படி அர்த்தம் இல்லை. இந்த அஹீன சப்தத்துக்கு ந ஹீனஹா அஹீனஹா அப்படின்னு அர்த்தம் பண்ணலாம். ஹீனஹான்னு எதை சொல்றோம்? இப்ப ஹீனனா இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது
பல விதத்துல குறைபாடு உள்ளவனை ஹீனன்னு சொல்றது. அஹீனகான்னு சொன்னா எந்த குறைபாடும் இல்லாதவன் அஹீனன் அப்படின்னு சொல்றது. லோகத்துல இந்த ஜோதிஷ்டோமமே சாங்கோபாங்கமாக அனுஷ்டானம் பண்ணும் போது அதுவே அஹீனம்னு எடுத்துக்கலாம். அப்படி சொல்லும் போது அஹீனஸ்ய சாங்கோபாங்கமாக பூர்ணமாக அனுஷ்டானம் பண்றதா இருந்தால் 12 உபசத்து பண்ணணும், அது முடியலைங்கிற பட்சத்துல 3 உபசத்து பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கலாமே. ஜோதிஷ்டோம பிரகரணத்தை விட்டு இந்த வாக்கியத்தை வெளியில கொண்டு போகணுங்கிற அவசியம் இல்லையே, இந்த வாக்கியத்தை இப்படி அர்த்தம் பண்ணலாமே அப்படின்னு பூர்வபக்ஷம். புரியுது இல்லையா? அஹீனம் அது என்ன இருக்குன்னா நித்திய கர்மாவா இருக்கிறதுனால நித்திய கர்மாவில எப்போதும் சமஸ்த அங்கத்தையும் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. அதனால யதாசக்தி நியாயம்னு ஒண்ணு 6வது அதிகாரத்துல வருது நித்திய கர்மாவில. அதனால காமிய கர்மாவில ஒரு அங்கத்தையும் விட முடியாது. ஒன்னாவது குறைஞ்சு போச்சுன்னு சொன்னா பலம் கிடையாது. ஆனால் நித்திய கர்மாவில உங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணணும். யதாசக்தி நியாயம். அதனால சாங்கோபாங்கமாக பண்றத 12 உபசத்து பண்ணி அப்படி யதோக்தமா பண்ண வேண்டியது. அது முடியலைன்னு சொன்னா 3 குறைஞ்சபட்சம் 3ன்னு வச்சுக்கலாம் அப்படின்னு இந்த பூர்வபக்ஷியை எழுதிருப்பாங்க. இது பூர்வபக்ஷம். அதனால அஹீனம்னு சொல்லி இதையே சொல்லிக்கலாம். இந்த ஜோதிஷத்தை அஹீனம்னு சொல்லலாம். அப்படி பண்ணும்போது அதாவது எந்த அங்கமும் குறைவு இல்லாமல் பூர்ணமாக பண்ணும் காலத்துல 12 உபசத்து இது யுக்தமாக தோன்றது. இது பூர்வபக்ஷம். அஹீனோவா பிரகரணா கவுனஹா இந்த இதை கவுனமாக வச்சுக்க. அந்த அந்த அஹீனங்கிற அர்த்தத்தை வச்சுக்க கூடாது. நஹீனஹா அஹீனஹான்னு வச்சுக்கணும். சித்தாந்தம் அசஞ்யோகாத்து முக்கிய தஸ்மாத் அபதிருஷ்யதே. இந்த அஹீன சப்தத்தை கவுனமா எடுத்துக்கணும்னு சொன்ன அளவுக்கு சப்தத்தினுடைய அர்த்தத்தை கவுனமாக எடுத்துக்கணுங்கிறது நீங்க காரணம் சொல்லியாக. இல்லைன்னா முக்கியார்த்தத்தை தான் எடுத்துக்கணும். இது நியாயம். இந்த சப்தத்துடைய அர்த்தத்தை நான் கொஞ்சம் மாற்றி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா இன்னும் சொல்லணும். காரணம் இந்த மாதிரி தாத்பரியம் ஆயிடுச்சு, அதனாலதான் இதுல லட்சணம் பண்ணினேன், இல்லை கவனமா பண்ணினேன் அப்படின்னு சொல்லணும். இல்லாதான் இருக்கிறதுதான் அர்த்தம் சொல்லணுமே தவிர நம்மளால மாற்ற முடியும். இப்ப இந்த இடத்துல அஹீன சப்தத்துக்கு முக்கியார்த்தத்தை விட்டுட்டு கவுனார்த்தத்தை எடுத்துக்கிறேன்னு சொன்னீங்க. அதுக்கு என்ன காரணம் கேட்டா ஒரு காரணமும் சொல்லல. அதனால இதனுடைய முக்கியார்த்தம் எடுத்துக்கும் போது அது இந்த பிரகரணத்தோடு சம்பந்தப்படாமல் இருக்கு. அசஞ்சோகா இந்த ஜோதிஷ்டோமத்துல இந்த அர்த்தம் ஒட்டல, சஞ்சோகம் இல்லை. ஆகையால தஸ்மாத் அபதிருஷ்யது இந்த ஜோதிஷ்டோம பிரகரணத்திலிருந்து இந்த அஹீனத்தை எடுத்துக்க வேண்டியதுதான், வெளியில் எடுத்துட்டு போக வேண்டியது. அப்படின்னா அஹீனம் நிஜமாவே நான் இப்ப அஹீனம்னு சொன்னேன். அந்த கிருத்துக்கள்ல துவாதச உபசத்துங்கிறது இது விதானம் பண்றது அப்படின்னு இதை சொன்னார். இது பாஷக்காரரை இவ்வளவு சொல்லிட்டாரே தவிர இன்னும் கூட வார்த்தைக்காரர் இதுல கொஞ்சம் விசாரம் பண்ணிட்டார். அவர் என்ன பண்ணாருன்னா இதை வெளியில எடுத்துட்டு போய் அங்க கொண்டு போகணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா அங்க தனியாவே 12 உபசத்து பண்ணணுங்கிறது தனி விதி இருந்துருக்கு. ஆகையால இந்த வாக்கியம் இருக்க ஜோதிஷ்டோம பிரகரணத்துல இங்க இந்த சித்திரக உபசதகான இந்த வாக்கியத்துக்கு ஒரு அர்த்தவாதமாக வச்சு முடியலாம். அதாவது எப்படி இதுன்னு சொன்னா ஜோதிஷ்டோமங்கிறது ஒரே நாள் பண்ண வேண்டிய ஒரு சுத்தியாகத்த உள்ள யாகம். அதனால அடுத்த 3ங்கிறது பொருத்தமானது, போதுமானதுதான். அதிகமாக இருந்தால் தான் 12 பண்ண வேண்டியிருக்கும். அஹீனமா இருந்தால் 12. அதனால பல சுத்தியாகத்தை வரதுனால அந்த 12 பண்றது நியாயம். ஆனா இது ஒரே ஒரு நாள் பண்ண வேண்டியதாக இருக்கிறதுனால 3 தானம் பண்ணணும் அப்படின்னு இதோட ஏகவாக்கியமா பண்ணிட வேண்டியது. இப்படி பண்ணிக்கிறதுனால இதை இங்கேருந்து வெளியிலேயும் தள்ள வேண்டியதில்லை. எங்கேயோ இருக்கிற விஷயத்தை அனுவாதம் பண்ணி இதுக்கு உபபத்தியாகவும் வருது அப்படின்னு சொன்னா அஹீனங்கிற பதம் விஷயம். அஹீன சப்தத்துக்கு இதை ஜோதிஷ்டோமம்னு அர்த்தம் பண்ணலாமே. அஹீனஹான்னு அது பாஷ்யக்காரர் அதிகப்படியான யுக்தி சொல்லி சொல்றார். இல்லை அப்படி சொன்னால் வரம் வித்தியாசப்படும். அகசப்தத்திலேருந்து அகன் சப்தத்திலேருந்து அந்த அன்ஹத் சக்கரத்தோடு அன்ஹான் சமூகாங்கிற அர்த்தத்துல கப்ரத்தையும் கொண்டு அஹீன சப்தத்தை நிர்வாகம் பண்ணினால் அதனுடைய ஸ்வரம் வேற. நஹீனஹா அஹீனஹான்னு சமாசம் பண்ணினா அந்த சப்தத்தினுடைய ஸ்வரம் வித்தியாசப்படும். இது எப்படி இருக்குன்னா அஹீனஸ்யன்னு இருக்கு. ஆங்கிறது அனுதார்த்தம், சீங்கிறது மத்தியத்துல இருக்கிறது உதார்த்தமாக இருக்கு. ஆக இந்த பதம் அந்தோதார்த்தமாக இருக்கு.
இதே நனி சமாசமாக இருந்தால் ஆத்யுதார்த்தமாக வரும். அதனால இது நனி சமாசம் இல்லை, ஸ்வரத்தை வச்சு கண்டுபிடிக்கிறோம். அதனால பூர்வபக்ஷி சொன்னது தப்பு. ஸ்வரமே தப்பா போட்டு அவன் சொல்ற பதத்தை வச்சிருந்தோம்னா இந்த ஸ்வரம் போட்டாது. அதனால இந்த அர்த்தம் தான் எடுத்துக்கலாம். அதாவது இந்த பிரகடனத்திலேருந்து வெளியில கொண்டு போகணும்னு சொன்னார் இல்லையா, பிரகடனத்திலேருந்து வெளியில கொண்டு வர வேண்டியது அவசியம் இல்லை. ஏன்னா அங்க இருக்கு, அங்க இல்லைன்னா இங்கேருந்து எடுத்துன்னு போய்க்கலாம். அந்த அந்த இடத்துல 12 உபசத்தை விதிக்கிறதுக்கு வாக்கியமே இருக்கிறதுனால இங்கேருந்து வீட்டுல போய் அங்க அதை கொண்டு வரணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால இதை வந்து அர்த்தவாதத்துக்காக சொல்லுது. அர்த்தவாதத்துக்காக இதுக்கு அடுத்தது இன்னொரு அதிகரணம் ஜோதிஷ்டோமே திருவிழா. இதுவும் ஜோதிஷ்டோம சம்பந்தப்பட்டதுதான். அதுல எப்படின்னா, இந்த இவா வந்து உபாசனிகாயதானரகாங்கிற இதுலதான் ஸ்தோத்திரம் ஆரம்பிக்கிறது. வித்யாசிரிகணம் வந்து ஸ்தோத்திரம் பண்ணும்போது இந்த உபாசனிகாயதானரகா இதுதான் முதல் இருக்கு. இதுல தான் வந்து ஆரம்பிக்கிறது. ஸ்தோத்திரத்துல எந்த ரிக்கு முதல்ல படிக்கப்படுறதோ, எதுல ஆரம்பம் ஆறுதோ அந்த ரிக்குக்கு பிரதிபத்துன்னு ஒரு பேர். நம்ம சிசியில பிரதிபத்துன்னு சொல்றோம் இல்லையா, பிரதிபத்து விதியா பிரகனைய பிரதிபத்துன்னு சொல்றோமோ இல்லையா, அந்த பட்சத்துக்கு ஆரம்ப திசி, அதுக்கு பிரதிபத்துன்னு பேர். அதே மாதிரி அந்த ஸ்தோத்திரம் இருக்கு, ஸ்தோத்திரத்துல எந்த ரிக்கு முதல்ல படிக்கிறோமோ வருதோ அந்த ரிக்குக்கு பிரதிபத்து, ஆரம்பிக்கக்கூடிய ரிக்கு. அது சாதாரணமா உபாசனிகாயதானரகாங்கிற இந்த ரிக்கு தான். இந்த ரிக்குல தான் தியானம் ஆரம்பிக்கிறது. இது இப்படி இருக்கு, இப்படி இது ஒரு சரி இருந்துருக்கு. ஏதன் மத்தியில ஜோதிஷ்டோமத்துல 2 வச்சனம் இருக்கு. அது என்ன சொல்றதுன்னா, யுவம் விஸ்வஸ்வர்பதி இது துவயோர் விதமானதோ பிரதிபதம் செய்யாத் ஏதே அகிருதந்தவா இது பகுஜோ விதமானேச்ச. 2 எஜமானர்கள் இருக்கும் பட்சத்தில் யுவம் விஸ்வஸ்வர்பதி அப்படிங்கிற இருக்க பிரதிபத்தாக வச்சிருக்க வேண்டியது. அதாவது உபாசனிகாரா இல்ல, இந்த இருக்கு, அதுக்கு பதில் இந்த இருக்கு ஆரம்ப இருக்காக வரணும். அதான் தெரியல இந்த வச்சனம் எப்படி இருக்கு, அதான் வச்சனம் எப்படி இருக்கு, என்ன பண்றதுன்னு அதான் விசாரம். வச்சனத்துல எப்படி இருக்கு, யும்ஹிஸ்வர்பதி இது துவயோர் விதமானயோ பிரதிபதம் குறியா. அச்சா அதே மாதிரி ஏதே அதிர்கிறம் இந்த வகை இது பகுஜோ எஜமான எஜமான சங்கிய மேல நிறைய பேர் இருந்தாங்க, அதிகப்படியாக இருந்தாங்க. அப்ப வந்து ஏதையா இருக்கிற இந்த வகா இந்த மந்திரத்துல ஆரம்பிக்கணும். சத்திரையாக நிறைய பேர் தான் பண்ணியாங்க. இது வந்து இருக்கு ஜோதிஷ்டோம பிரகரணத்துல இந்த வச்சனம் இந்த பிரகரணத்துல இருக்கு. இந்த பிரகரணத்துல இதுக்கு ஏதாவது ஒரு சங்கதி இருக்குமா அப்படிங்கிறது இப்ப விசாரம் பண்ணி பார்க்கலாம். இந்த சந்தேகம் இது ஜோதிஷ்டோமத்தோட சேர்ந்ததுதானா இல்ல வேற இடத்துக்கு கொண்டு போக வேண்டியதா, வேற இடத்துல வேண்டும் இருக்கிறதும் சில சமயம் இங்க வருது, அந்த மாதிரி இருக்கலாமா, வேற எங்க கொண்டு போறது அப்படின்னு கேட்டா புலாய யுத்தம்னு ஒண்ணு இருக்கு. புலாயகான அந்த தியாகத்துக்கு பேரா. அது எப்படின்னு கேட்டா, ஒரு ராஜாவும் அவனுடைய புரோகிதனும், அதாவது ஒரு க்ஷத்ரியன் ஒரு பிராமணன், இவா 2 பேரும் எஜமானனாக இருந்து செய்ய வேண்டிய ஒரு யாகமா. 2 எஜமானாளங்க. அது அதுக்கு ஒட்டுமே துவயோர் எஜமானயோ பிரதிபதம் குறியா அப்படின்னு சொல்றது அங்க ஒட்டும். பகுஜனா எஜமானான்னு அகினங்கள்லாம் இருக்கு, இந்த சத்திரயாகம் அகினங்கள்லாம் இருக்கு, இதெல்லாம் நிறைய எஜமானார்கள் உண்டு. அதனால அதை அங்க கொண்டு போகலாம் இப்படியும் தோன்றது. இல்லை இங்கேயே வச்சுக்கணுமா, என்ன பண்றதுன்னு விசாரம். இங்க முதல்ல சித்தாந்தத்தை சொல்றாருன்னு நினைக்கிறேன். விஸ்வ பகுத்வயுக்தம் வா அசோதனா சித்தாந்த சூத்திரம் போட்டிருக்காரு. முதல்ல சித்தாந்தத்தை சொல்லிட்டு அப்புறம் திரும்பி பூர்வபக்ஷத்தை கலந்து விட்டு மறுபடியும் சித்தாந்தத்தை வர இந்த அதிகரணத்துல. விஸ்வ பகுத்வயுக்தம், விஸ்வன்னா விவச்சனம், துவயோர் விதமானயோ அப்படின்னு விவச்சனம் இருக்கு. அந்த அந்த வாக்கியத்தை விஸ்வயுக்தம்னு சொல்லிருக்காரு சொல்ற. பகுத்வோ விதமானங்கிற வாக்கியத்தை பகுத்வயுக்தம்னு சொல்றார். இது ரெண்டுமே இந்த ஜோதிஷ்டோம பிரகரணத்திலிருந்து வெளியில கொண்டு போக வேண்டிய விஷயம். ஜோதிஷ்டோம சம்பந்தம் இல்லை. எப்படி கொண்டு வர்றாருன்னா, பூர்வசூத்திரத்திலேருந்து அபகிருஷ்யேத அப்படிங்கிற பதத்தை இங்க கொண்டு வந்து வர்றார். முதல் சூத்திரத்துல அசங்கோகாத்து முக்கியத்தே தஸ்மாத் அபகிருஷ்யதேன்னு இருக்கு இல்லையா, அந்த அபகிருஷ்யதேங்கிற பதத்தை எடுத்து விடுறார்.
அதையும் அனுபூர்த்தி பண்ணிக்கிறார். அசங்கயோகாசனத்தையும் எடுத்துக்கிறார். இந்த ஜோதிஷ்டோமத்துல இந்த ரெண்டு விஷயம் சம்பந்தப்பட முடியாதுங்கிற காரணத்தினால ஜோதிஷ்டோமத்தை விட்டு வேற இடத்துக்கு இதை எடுத்துன்னு போக வேண்டியதான். அஜோதனாத். ஏன்னா இந்த ஜோதிஷ்டோமத்துல ஒரே ஒரு கற்காரம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு எஜமானம் தான் சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டு எஜமானனோ அநேக எஜமானனோ ஜோதிஷ்டோமத்தை அனுஷ்டிக்க முடியாது. ஒரு ஜோதிஷ்டோமத்தை அனுஷ்டிக்க முடியாது. தனித்தனியா எத்தனை பேர் வேணாலும் பண்ணிக்கணும். ஆனால் ஒரு ஜோதிஷ்டோமத்துல ஒரே ஒரு எஜமானம் தான் பரந்துடும். 2 பேர் 3 பேர் சேர்ந்து அனுஷ்டிக்க முடியாது. ஆகையால எங்க 2 எஜமானால் இருப்பாரோ அநேக எஜமானால் வர அந்த கிருத்துவுக்கு இந்த வச்சனத்தை எடுத்துக்க வேண்டியது. இங்க எங்க எடுத்துக்கணும்? குலாவேஜத்தையும் எங்கேயோ வச்சுக்கலாம், அங்க மாற்றி பண்ணிக்கலாம். இங்க இருந்து இந்த இதேதான் என்ன உபாசனைகாயத்தான் ஆரம்பம். இப்ப இதுக்கு மேல பூர்வபக்ஷம் வருது. பக்ஷேன ஆரம்பிச்சு அப்படிதானே இருக்கு. பக்ஷேன தானே இருக்கு. இப்போ வேற ஏதாவது பக்கம் இருக்காங்க. இந்த இங்கேருந்து வெளியில எடுத்துன்னு போக வேண்டியதில்லை. இங்கேயே கூட அநேக விதமான வரத்துக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. பாட்சிகமாக வரலாம். எப்படி வரலாம்? இதுல நல்லா சொல்லுறேன்னு கேட்டா, எப்ப ஒரு எஜமானன் தனியாக அந்த கர்மாவை அனுஷ்டிக்க முடியாதோ, அதாவது அவனுக்கு சக்தி இல்லாம போகிறதோ, தனாதி இதுகள் ஏதோ போறல அப்படின்னு இருக்கிறதோ, அந்த மாதிரி சமயத்துல அவன் சகாயத்துக்கு இன்னொருத்தனை கூட்டிட்டு நம்ம 2 பேருமே சேர்ந்து இந்த கர்மாவை அனுஷ்டானம் பண்ணலாம். இதுக்கு ஒரு பிராப்தி இருக்கு. ஏன்னா லோகத்துல ஒரு பெரிய காரியம் ஒத்தனால பண்ண முடியலன்னு சொன்னா அவன் சகாயத்துக்கு இன்னொருத்தனை அழைச்சிக்கிறதுங்கிறது இருக்கு. அந்த மாதிரி இது பெரிய காரியம் தான். அதனால இதை பண்றதுக்கு தன்னால தனியாக முடியாதுங்கிற பட்சத்துல அந்த எஜமானன் இன்னொருத்தனை எடுத்துக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்போ ஒருத்தனை எழுதிட்டான்னா அப்ப துவயோர் எஜமானையோகோ இங்கே எடுத்து போகும் 2 எஜமானன்னு. அதே மாதிரி நிறைய பேர் அழைக்க போட்டாங்கன்னா அப்ப பகுஜோ எஜமான 2 ஒட்டி போகணும். அப்படி இருக்கும்போது இந்த வச்சனத்தை ஏன் இந்த பிரகடனத்தை விட்டு வெளியில கொண்டு போகணும்? இங்கே ஜோதிஷ்டோமத்திலே கொண்டு போகலாமே பக்ஷேனா. ஆனா இது நியத்தம்னு சொல்ல முடியாது. அதாவது யாருக்குமே ஜோதிஷ்டோமத்தை அனுஷ்டானம் சக்தி இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஆக ஜோதிஷ்டோமத்தை தனியாக அனுஷ்டானம் பண்ணக்கூடிய சக்தி உள்ளவனுக்கு இது இல்லை. அப்படி முடியாதவன் சகாயத்துக்கு இன்னொருத்தனை எடுத்திருந்தாங்கன்னா அப்போ இந்த மாதிரி இந்த வச்சனங்கள் அவனுக்கு பிரவர்த்திக்கலாம், உபயோகப்படும் சொல்லலாம். பக்ஷேன அர்த்த கிருதஸ்ய விஸ்வ பகுத்வ சம்யோக அப்படின்னு கேட்கிறான். அவர் சொன்னார், இல்ல முடியாது, சகாயத்தை எடுத்துட்டு இவனால பண்ண முடியாதுன்னா பிரகிருதியே ரேக சம்யோகா. பிரகிருத்தினா ஜோதிஷ்டம். சோமயாகத்துக்கெல்லாம் பிரகிருதி ஜோதிஷ்டோமம். இந்த ஜோதிஷ்டோமத்துல ஏக சம்யோகா, அதாவது ஒருத்தன் தான் எஜமானனாக இருக்கலாம்னு சொல்லி இருக்கு அப்படின்னு கேட்டா ஜோதிஷ்டோமையில ஸ்வர்காமோ விதித்தார். அதாவது விதிக்கக்கூடிய இடத்திலேயே வசந்தே ஜோதிஷா யஜேக. இதுல இருந்து ஏகம்னு பதம் இல்லையேன்னு கேட்டுட்டாரு. அந்த யஜேகான்னு ஏகவச்சனம் போட்டிருக்கு பார்த்தீங்களா? இந்த ஏகவச்சனத்தினால கர்த்தாவுடைய ஏகத்துவம் தெரிகிறது. ஒரு எஜமானன் தான் செய்யலாம்னு அந்த ஏகத்துவம் கர்த்திருவம் ஏகம்னு காமிக்கும் போது ஒரு ஆள் தான் அந்த எஜமானனாக அந்த கர்மாவுக்கு அங்கம்னு தெரிகிறது. இது தீர்மானமானபடியாக 2 பேரும் சேர்ந்து ஒரு ஜோதிஷ்டோமத்தை பண்ண முடியாது. ஏக சஞ்சோகம், ஒரே ஒரு கர்த்தாவோடு சஞ்சோகம் விதிக்கப்பட்டிருக்கிறதுனால அவன் தன்னால முடியலன்னு பேசாம இருக்கணுமே தவிர சகாயத்துக்கு இன்னொருத்தனை சேர்த்து அவனையும் எஜமானனாக சின்ன பண்றேங்கிறது முடியாது. அதனால இதுக்கு பிராப்தி இல்லைன்னு சித்தாந்தி சொல்றான். முடியாது. இப்ப பாஷ்யக்காரர் இதுல ஒரு சுதந்திரமா ஒரு சின்ன விசாரம் பண்றார். இந்த இடத்துல 2 எஜமானன் முடியாதுன்னு சொல்றது வேற இந்த ஒரு விசாரம் பண்ணலாம் போல இருக்கு. அந்த எஜமானன் ஒருத்தன் பத்னி ஒருத்தையில 2 பேர் இருக்கா இல்லையா? எஜமானன் 2 பேருக்குமே சகாதிகாரம் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு பத்தினி இருக்கிற இடத்துல துவயோர் எஜமான யோகோன்னு வச்சுக்கலாம். பல பத்தினிகள் இருக்கிறத வச்சிருந்தோம்னா அப்ப பகுஜா எஜமானங்கிறத வச்சுக்கலாம் போல இருக்குன்னு ஒரு தனி விசாரம் அவர் பண்றார். ஏட்டையை மதத்து வந்து இந்த மாதிரி ஜோதிடம் இருக்கு பல இடத்துல. கௌமி வசானவ்
அக்னி மாதவியாராம் யாயாரதி 2 பேரும் சேர்ந்துதான் அக்னியாதானம் பண்ணணும்னு சொல்லிட்டு இல்ல அதுல விசாரம் இருக்கு. இந்த மாதிரி சௌமியவசானம் அக்னி மாதவியாராம் அப்படிங்கிற இடத்துல அந்த அதுல சில இதுல இருக்கு, சில இதுல இல்லை. அந்த மாதிரி இருக்கு, சில யாகங்கள்ல இருக்கு இல்லைங்கிறது அது ஒரு விசாரம் பண்றாங்க. அந்த மாதிரி வச்சுக்கலாமேன்னு கேட்டா இதுக்கு பதில் என்ன? இப்ப 2 பேர் வஸ்துதா பார்த்தா இந்த ஒரே ஒருத்தன் இருந்து பண்ண முடியாது அந்த யாகத்தை. அவங்க வந்து சபத்னீகமா இருந்தா தான் அவங்க அதிகாரி ஆவானவே இல்லாட்டா ஆக மாட்டான். அதனால இப்ப அந்த மாதிரி போறது இருக்கு. பத்னி பேர் தான் இருக்குது, சம்ஸ்காரம் தான். அந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா தம்பதிகள் அந்த 2ம் சேர்ந்து ஒரே கர்த்தாங்க. இவ 2 கர்த்தா இல்லவே இல்லை. அந்த ஏகவச்சனம் இருக்கு, அதனால சொல்லக்கூடிய அந்த கர்த்திருவங்கிறது 2 பேருக்கும் சேர்ந்து ஒன்னாக இருக்கே தவிர தனித்தனியாக 2 கர்த்திருவம் இல்லை. இதை போல 2 எஜமானனுக்கு கர்த்திருவம் எங்க சொல்லியிருக்குமோ அந்த துவச்சனம் வரும், துவச்சனமும் பகுவச்சனம் வரும். அப்பேற்பட்ட இடத்துலதான் துவயோர் எஜமானையோகோ பகுஜோ எஜமானங்கிறது ஒட்டுமையை தவிர இந்த இடத்துல பத்னியை வச்சுட்டு இது சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாரும் சேர்த்து ஒரே கருத்திருக்கும் தான் இங்க சொல்லியிருக்கு. அதனால இது சரிதான். இந்த வச்சனம் இங்க உபயோகப்படாது, ஜோதிஷ்டோமத்திலிருந்து விலக்கு வேற இடத்துக்கு கொண்டு போகணும்னு தீர்மானம் பண்ணிட்டார். இதே மாதிரி இன்னொரு அடுத்த அதிகரணம் அங்க என்ன பண்றாருன்னா தர்சபூர்ணமாக பிரகடனம். அந்த ஜாகன்யா பத்னி சஞ்சாதையின் வச்சனம். பத்னி சஞ்சாதம்னு ஒரு யாகம். இந்த யாகத்தை வந்து பத்னி தான் அனுஷ்டிக்கிறார். சங்க யாகம் இது. பாதையெல்லாம் அத்வரிதான் பண்ணிட்டு இருப்பா. இதை வந்து பத்னியே ஹோமம் பண்ண முடியாது. அந்த மந்திரத்தை மாத்திரம் இவ சொல்லி கொடுப்பா, அதை சொல்லி பண்ண வேண்டியது. இது பத்னி சஞ்சாகம் அப்படின்னு இது பேர். இது எதனால பண்ணணும்னு கேட்டா இந்த வச்சனம் சாதாரணமா ஆசியத்தாலதான் பண்றா. ஆசிய பத்னி சஞ்சாதிக்கு ஜாகன்யான்னு ஒரு வச்சனம் இருக்கு. ஜாகன்ங்கிறது என்னன்னா பசுவுடைய புஷ்டம். பசுவுடைய புஷ்டத்தினால அந்த பத்னி சஞ்சாதம் பண்ணணும்னு இந்த வச்சனத்துக்கு அர்த்தமாகும். இது எங்க இருக்குன்னா தர்சபூர்ண மாச பிரகரணத்துல இருக்கு. தர்சபூர்ண மாசத்துல பசுவே கிடையாது. அது வெறும் புரோடாசன் இந்த ஆசன் இந்த யாகம் தான் வருது. பசு எங்க வருதோ அது வேற இடத்துல பசு பிரகரணம். இங்க இருந்து பசுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா ஜாகன்யா இருக்கு. இப்ப ஜாகன்யா பத்னி சஞ்சாதங்கிற வாக்கியம் இதனுடைய இதுல ஒரு சிக்கல் இருக்கு. இங்க எங்க வந்து ஜாகனி வருது? இந்த ஜாகனிய வந்து அந்த பத்னி சஞ்சாதத்துக்கு திரவியமாக விதித்திருந்தால் இந்த வாக்கியம் விதிக்குமானால் அப்ப என்ன பண்ணணும் கேட்டா இந்த ஜாகனி இல்லாத பட்சத்துல நாம பிரதிநிதியா இன்னொன்னு வச்சு விடுறோம், ஆட்சியத்தை வச்சிருந்து காரியத்தை பார்க்கலாம். ஆனால் ஜாகனியருக்கு சம்ஸ்காரமாக பத்னி சஞ்சாதங்கிற இந்த கர்மா செய்யப்படுமானால் அப்ப அது பிரதானம். பிரதானத்துக்கு எப்பவும் பிரதிநிதி கிடையாது. அங்கத்துக்கு பிரதிநிதி உண்டே தவிர பிரதானத்துக்கு பிரதிநிதி கிடையாது. அப்படியானால் இந்த ஜாகனம் இப்ப எங்கேருந்து வரும் கேட்டா அதுக்காக ஒரு பட்டுவை இது பண்ண வேண்டி வரும் அப்படின்னு இந்த இடத்துல வருது. அதனால இந்த வாக்கியம் அந்த பத்னி சஞ்சாதங்கிற யாகத்துக்கு அங்கமாக ஜாகனிய விதிக்கிறதா இல்லை ஜாகனிக்கு அங்கமாக பத்னி சஞ்சாதி யாகத்தை விதிக்கிறதா அப்படின்னு விசாரம் பண்றார். அதுல பூர்வபக்ஷம் ஜாகனீக ஏகதேசா ஜாகனீக இன்றார்த்தம் உட்கர்ஷம். இந்த ஜாகனி பசுயாகத்துல இல்லை. இதை எப்படி கொண்டு போறாருன்னா ஜாகனி பிரதானம் இருக்கிற ஜாகனிக்கு பத்னி சஞ்சாதம்ங்கிறது விதிக்கப்படுறது. சரியா? ஜாகனி இங்க இல்லை, இங்க தர்சபூர்ண மாசத்துல இல்லை. ஆகையால எங்க இருக்கோ அங்கதான் இது விதிக்கணும். ஜாகனி இருக்கிற இடம் இல்லைன்னா பசுயாகத்துல. ஆக இந்த வச்சனத்தை தர்சபூர்ண மாச பிரகடனத்திலிருந்து நகர்த்தி அங்க கொண்டு போகணும். அந்த இடத்துல ஜாகனிக்கு சம்ஸ்காரமாக பத்னி சஞ்சாதங்கிற யாகம் விதிக்கப்படுறது. அப்படியானால் இந்த பத்னி சஞ்சாதம் இல்லை தர்சபூர்ண மாசத்துல. இது பூர்வபக்ஷம். ஜாகனிக்க உத்கிருஷ்யத்தை இங்க இருந்து அனந்த எடுத்து போகணும். சரி, இதுக்கு இன்னும் சேர்த்து என்ன சொல்றேன்னா ஏகதேசத்வாசம் ஏகதேசம். ஏகதேசம்னா என்ன? இந்த பசு இருக்கு, ஏகதேசம்னா அவயவம். ஏகதேசம்னா அவயவத்தை நம்ம சொல்றோம். பசுவுக்கு ஜாகனிங்கிறது ஒரு அவயவம். எப்படி அந்த ஹிருதயம்
இத்தியாதிகள்லாம் அவயவங்கள் இருக்கு இல்லையா, வப்பால் பால்லாம் அவயவம் இருக்கோ அது போல இந்த பசுக்கு ஜாகனிங்கிறதும் ஒரு அவயவமாக இருந்துருக்கு. இந்த அவயவத்துக்கு சம்ஸ்காரம் தேவைப்படுறது. ஏன்னா அந்த பசுங்கிறது உபயோகப்பட்ட வஸ்துவுக்கு தான் சம்ஸ்காரம் பண்றது வழக்கம். அதனால இந்த ஜாகனி எந்த இடத்துல உபயோகப்படுறதோ அந்த இடத்துல அதுக்கு பிரதிபத்தின்னு சொல்லுவாங்க. அந்த பிரதிபத்திங்கிற சம்ஸ்காரம் தேவைப்படுறது. அந்த சம்ஸ்கார ரூபமாக இது விதிக்கப்படுறது. ஆகையால இது எங்க அந்த சம்ஸ்காரத்தை அபேட்சித்து அந்த ஜாகனி இருக்குமோ அந்த இடத்துக்கு தான் இந்த விதி. சத்தியபூர்ணமாகத்துல அப்பேற்பட்ட ஜாகனி இல்லாததுனால இந்த விதி இல்லை. இங்கேருந்து பிரகடனத்துல இருந்து பதில் எடுக்க வேண்டியது இந்த வாக்கியத்தை அப்படின்னு கூறப்படும். சோதனாவா அபூர்வத்வாத். என்ன சொல்றாருன்னா, அப்படி இல்லை, ஜாகனிய குறித்து பத்னி சஞ்சாகம் பண்ணணும்னு இங்க சொல்லலை. சம்ஸ்காரமாக பத்னி சஞ்சாகத்தை குறித்து அதுக்கு திரவியமாக ஜாகனிங்கிறது விதிக்கப்படுறது. இதுதான் இங்க சோதனா. ஜாகனிக்கு விதானம். இது ஜாகனிக்கு சம்ஸ்காரம் இல்லை. அது எப்படி தெரிகிறது? பத்னி சஞ்சாகத்துக்கு விரிவாக்கம் தனியா இருக்கு. ஆஜ்யன பத்னி சஞ்சாகி அங்கே ஆஜ்யத்தினால பண்ணாலும் தனியாக சொல்லுது. அப்ப இருக்கும்போது அந்த பத்னி சஞ்சாகத்தை மறுபடியும் இந்த வாக்கம் விதிக்காது. அப்ப என்ன சொல்றதுன்னா, இருக்கிற ஜாகனி அந்த பத்னி சஞ்சாகங்கிற யாகத்துக்கு அங்கம். அதாவது அந்த பத்னி சஞ்சாக யாகத்துக்கு திரவியத்தை விதானம் பண்றது இந்த வாக்கியம். திரவியத்துக்கு பத்னி சஞ்சாகத்தை விதிக்கல. அப்படி இருக்கிறதுனால பத்னி சஞ்சாகம் இருக்கிற இடத்துல நிச்சயமாக இந்த ஜாகனி வரும். அப்ப பத்னி சஞ்சாகம் தர்சபூர்ண மாசத்துல இருக்கு. தர்சபூர்ண மாசத்துல இருந்தால் அப்ப இந்த ஜாகனி அங்க வரும். ஜாகனியால பண்ண வேண்டியதா. அப்ப ஜாகனி எப்படி வரும்? இங்க பசு இல்லையே, இப்ப என்ன பண்றது? அதுக்கு என்ன பதில் சொல்றாருன்னு கேட்டா, இல்ல அது மேல வரப்போகுது. அதுக்கு என்ன சொல்றாருன்னா, இப்ப இதுதான் சங்கை. ஜாகனிங்கிறது பசுவுடைய ஏகதேசம் ஆச்சு. அப்ப இது வரணும் தர்சபூர்ண மாசத்துல வரணும்னு சொன்னா இதுக்காக ஒரு பசு கொண்டு வர வேண்டிய அவசியம் கொண்டு வருமே, பசியாகம் பண்ண வேண்டிய கொண்டு வருமேன்னு கேட்கலாம். அதுக்கு சொல்றாருன்னா, பிரகிருதி ரசாஸ்திர நிஷ்பத்து. இதுதான் சரியான சூத்திரம். சித்தாந்தத்தை சரியா சொல்லக்கூடிய சூத்திரம் இது. சொல்லிட்டு ஏகதேச இது கேட்டு அதுக்கு மேல பூர்வபக்ஷம் பிரகிருத்தேகே அசாஸ்திர நிஷ்பத்து. பிரீதிபி எதேதான்னு சொல்லி யாகத்துக்கு அங்கமாக பிரீதியை விரிச்சுடுத்துன்னு சொன்னா நாம என்ன அதுக்காக உடனே அந்த வீடு பயிர் பண்ணி யாகத்துக்காகவே தனியாக தயார் பண்றோமா? பிரீதியா இல்லை. நமக்கு சாப்பிட்றதுக்காக எந்த விரீதிங்கிறது உற்பத்தியாகி இருக்கோ அதுலேருந்து எடுத்துக்கிறோமே தவிர இதுக்காக சுதந்திரமாக நாம ஒன்றும் கிருஷி பண்ணி தயார் பண்றது இல்லை. விரீதி சித்தமா இருக்கக்கூடிய வஸ்துவை தான் இருக்கணும். இதெல்லாம் சாஸ்திர நிஷ்பத்தின்னு பேர். சாஸ்திர நிஷ்பத்தின்னு சொன்னா அந்த பிரயோக மத்தியிலேயே அதை நிர்மாணம் பண்ணணும். புரோடாசம்னு சொன்னா கடையில பண்ணி வச்சிருக்கிற புரோடாசம் எடுக்க முடியாது, இங்கேயே பண்ணணும். இது சாஸ்திர நிஷ்பத்தி. அதாவது இங்க பண்ண சொல்லியிருக்கு. இந்த காரியங்கள்லாம் இப்படி பண்ணி புரோடாசத்தை நிர்வாகம் பண்ணணும்னு சாஸ்திரமே சொல்லி இருக்கிறதுனால இந்த வஸ்து புரோடாசார்கள் சாஸ்திர நிஷ்பத்தின்னு சொல்லக்கூடாது. அப்ப அதை இது உள்ளதான் எடுத்துக்கணும். இப்படி இல்லாத வஸ்துவெல்லாம் அசாஸ்திர நிஷ்பத்தின்னு சொல்றது. அதாவது கிரீசியாதிகள்லாம் இங்க தயார் பண்ண வேண்டிய அவசியம் மாதிரி இருக்கிறத எடுத்துக்கணும்னு ஜாகனியும் இதே மாதிரி தான். அப்பனா என்னாச்சு, இங்க இதுக்காக பசுவை கொண்டு யாகம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அங்க இருக்குமே அட்டஸ்த ஜாகனின்னு சொல்றது. அந்த கசாப்பு கடைக்காரன் கிட்ட ஒரு பசு ஒரு ஜாகனி எதையாவது கிடக்கும் இல்லையா, அதை வாங்கிட்டு பண்ணிக்கலாம். இது கிரயத்தினால அதை எடுத்துக்கலாமே தவிர விதிச்சிருக்கீங்கிறதுக்காக விதி எப்படி கொண்டு வருது? கடையில போய் வாங்கிதானே, அந்த மாதிரி இதுவும் கடையில வாங்கி பண்ணிக்கலாம். தர்சபூர்ண மாசத்துல வெளியில கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஜாகனி விதி சொல்லியாச்சுன்னா அது அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. கிரீத்யாபி ஆனீயமான ஆமா தர்சபூர்ணமாசையோகோ சா சம்பவதி. கிரீத்தியான கிரயணம் பண்ணி கொண்டு வரலாமே. இது ஒண்ணு அங்கேயே நிஷ்பாதனம் பண்ணாங்க அந்த சொல்லலையே, அதனால எப்படி சொல்லுவாங்க.